நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பாம் விஜயகுமார். ஜூலை பிறந்தாச்சு, வாழ்வில் வசந்த காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாங்க. இது தட்சாயின காலகட்டம் ஆரம்பங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன புரியுதுன்னா, நம்ம பல விஷயங்கள் நம்ம வாழ்வில் எதிர்நோக்கி கொண்டிருக்கோம். அது அத்தனையும் நிறைவேறக்கூடிய காலகட்டம். இப்போ பார்த்திங்கன்னா குரு உச்சம் பெற்றது, அது மட்டுமா சனி வக்கரம் பெறுது, கெடுதல் செய்யக்கூடியவன் மாறுங்கால காலகட்டத்தில் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்துக்கு இறை வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடி போகிறோம், ஆடி 18, இந்த ஜூலை மாதத்தில் எல்லாம் இந்த மாதிரி சிறப்பான காலகட்டமாகவே வரும். இருந்தாலும் நமக்கு வேண்டியதை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். முதல்ல பொருளாதார ரீதியாக சார் ஜெயிச்சிருவோமா, பொருளாதார செல்வ கடாட்சம் இருக்குமா, குடும்பத்தில் சந்தோஷம் மகிழுமா, நிச்சயமாக அதுக்குண்டான வழிவகை என்ன. நிறைய பேத்துக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி பார்த்திங்கன்னா 15 வருஷம் 16 வருஷம் வாழ்ந்தவங்க கூட இப்போ ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நிற்கிது. வாழ்க்கை இனி கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, அது ஏன் நடக்குது, இந்த கோச்சார விஷயங்கள் என்ன, அதுக்குண்டான பதிலை எதையும் பார்த்துருவோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் என்பது தவிர்க்க முடியாது. இடம், வீடு, சொத்து அதை பார்ப்போம். ரிசெஷன் வருகின்ற காலகட்டம், எல்லோரும் வேலையை விட்டுட்டு ஜாப் சர்ச் பண்ணலாமா, அதற்கு வர ஐடியாவா. ரீசெண்டாக வர கிளைண்ட் எல்லாம் தான் கேட்பாங்க, வேலையை விட்டுட்டு பார்க்குறோம் போகிறோங்க, வேலையை விட்டுட்டு வேறு தொழில் பண்ண போகிறீங்களா, இல்லை வேலை கிடச்சிருச்சா, இந்த மாதிரி நிறையா பார்க்கணுங்க. உலக அளவில் எக்கனாமிக்கல் பல மாறுதல் ஏற்படும் காலகட்டத்தில் எப்படி நம்ம சொல்ல முடியும். அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கு, ரொம்ப முக்கியம். ஆனால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வீடியோ உங்களை வழி நடத்த, இந்த ஒரு மாதத்துக்குண்டான பலபலன் தெரிஞ்சு வழி நடக்கும் பொழுது வருகின்ற சில வருடத்துக்குண்டான பலபலன் அமையுங்கிறது மாற்றுக்கருத்தில் நிச்சயம். இந்த பதிவு நல்லாயிருக்கும். உங்கள் ராசி கொண்ட அம்சத்தை பார்ப்போம். இதோ தனுசு ராசி அன்பர்களே, இவங்களுக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு விஷயம் சுதந்திரம், நீதி, நேர்மை, தத்துவம் கொண்ட ஒரு தனுசு ராசி அன்பர்கள். தத்துவ ஞானினே சொல்லலாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் ரெஸ்பெக்ட் இருக்கணும், நியாயமாக இருக்கணும். இதுதான் இவங்களோட சிறப்பு. அதில் கற்றுக்கொள்ளும் தன்மையை தான் இருந்தால் கரெக்டாக ஏற்றுக்குவாங்க. மாட்டான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுங்கிறது ராசிக்கு. ஆனால் இந்த ராசிக்கு ரெஸ்பெக்ட் இல்லாமல், கௌரவம் சரியாக கொடுக்காமல் இருந்தால் அந்த இடத்த மிதிக்க விட செய்யாது. கரைப்பார் கரைத்தாலும் கரையாத ராசியாக மாறிவிடும் இந்த ராசிக்கு. ஜூலை மாத பலன், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் ராசியில் ஆல்ரெடி சந்திரன் இருக்கார். இங்கே பௌர்ணமி யோகம் ஏற்படும் தனுசு ராசி. புகழின் வெளிச்சத்துக்கு வருகிறீங்கன்னு சொல்லலாம். முதல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்போ பாப்புலாரிட்டி, என்னோடய டைம் எப்போ, பெஸ்ட் டைம் எது அப்படின்னு வைப்பாங்க. இப்போ தான் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கார். சார் இந்த நேரத்தில் வெவ்வேறு ராஜயோகம் சொல்லுவாங்க, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள். இது பொருளாதார ரீதியாக இடம், வீடு, சொத்தாக இருக்கலாம், பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கலாம், ஒரு வயதானவங்க ரொம்ப ஒரு கேஸ் டிஸ்பியூட் இருக்குது, பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்குது, தீர்வு வரதாக இருக்கலாம், தொலைந்து போன பொருள் கிடைக்கலாம், அடகு வைத்த பொருள் கிடைக்கலாம். யோகங்க. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ராசிக்காரங்க. வெளிநாட்டுக்கு போனால் அங்கேயே வீசா வாங்கலான் இருக்கேன், கொஞ்சம் இடம் மாறினா நல்லாயிருக்கும், இல்லை ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும், இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். இப்போ வேலை எப்படி சார் இருக்கும், இந்த வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும் ஃபஸ்ட்டு. ஆனால் வேலை பளு இருக்கும். என்ன சார் வேலை பளு அப்படின்னு நிச்சயமாக, ஏன்னா அதாவது நிறைய பேர்த்துக்கு வேலை இருக்கிறவனுக்கு இருக்கிற திங்கக்கிழமை அப்படிங்கிறத விட வேலை இல்லாதவனுக்கு திங்கக்கிழமை கொடிதும்போம். புரியிருக்கா சொல்கிறேன். அப்போ நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லைங்க. எனக்கு வேறு கிளைண்ட்டில் எக்கச்சக்கம். ஆனால் தனுசு ராசி இப்போ உங்களுக்கு வேலை இந்த இதில் ஜூலையில் வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு சேஃபஸ்ட்டு சைடு சில வருடங்கத்துக்கு யோகமாக இருக்கின்றன அப்படின்னால் நிச்சயமாக வேலையை தக்க வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல ப்ரொமோஷன் இதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். ஜாதக ரீதியாக பார்த்துட்டு தான் கேட்கணும். அடுத்து சார் திருமணம் இருக்கா சார், யாருங்க இல்லைன்னு சொன்னது. உங்கள் ராசிக்கு திருமண யோகம் ஆல்ரெடி பேச்சுவார்த்தை பேசிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய அம்சமாக உண்டு. இப்போ திருமணத்தில் பார்த்திங்கன்னா 2வது திருமணம் அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ ஒரு சிலர் நிறைய நாள் கணவன் மனைவியில் ரொம்ப கொஞ்சம் சரியாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியாக போகலை, பிரியலான் இருக்கோம் அப்படிங்கிற முடியல. அப்போ ஜாதக ரீதியாக பார்த்துட்டு அந்த அமைப்பு இருக்கா இல்லையா. நான் பார்க்கும்போது ஒரு ராசிக்கு சொன்னேன், பார்த்தோன்னே சொன்னேன், இந்த ஜாதகத்தில் பார்ட்னர்ஷிப் அவ்வளோ சிறப்பாக இல்லைங்க, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னேன். அவர் 1980 பிறந்தவர். பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குங்களா அப்படின்னார். ஆமாங்க அப்படின்னா, ஆமாம் சார் பிரிஞ்சிருக்கோம், நான் பேயுடன் கூட வாழ்ந்து விடுவேன், என் மனைவியிடம் வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஏன்னா பாடுபட்டாங்க. அவர் சொல்வார், என் மனைவி கூட பரவாயில்ல, என் மாமியார் தான் அப்படின்னார். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கார் அவர். அந்த மாதிரி இது ஒரு சில பெண்களுக்கும் அமையும், அவங்க கணவன் மனம் இருப்பாங்க. அப்போ திருமண உறவில் முடிவெடுக்கும் காலகட்டம் பார்க்கணும். ரைட். அப்போ திருமணம் இல்லாதவங்களுக்கு இருக்கும், அதை பாருங்கள். இப்போ நிறைய பேர்த்துக்கு ஃபஸ்ட் விஷயம் பிஸ்னஸ். சார் பிஸ்னஸ் ரீதியாக இந்த ராசி முயற்சி செய்து இப்போ தான் ஒரு பாயிண்ட் கிடைக்கிது. இத்தனை நாள் என்ன தவற விட்டோம், ஏன் நடக்கலை, பொருளாதார ரீதியாக தவற விட்ட சூழ்நிலைகள் என்ன, கையிருப்பு பணம் அதிகரிக்கக்கூடியது, உதவிக்கரம் நீட்டுமா, இது மாதிரி ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கிடந்து பிஸ்னஸில் மேலே கொண்டு வர வாய்ப்புண்டு. ஆனால் கடின உழைப்பு தேவை தான்.
இந்த ராசி எப்பவுமே சுக்கிர கடாச்சத்தை பிஸ்னஸ் செய்யும் இடத்தில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 11ஆம் அதிபதி சுக்கிரன் இருக்கும்போது 10ல் சுக்கிரன் நீச்சம். அப்போ கலை உணர்வு இல்லாமல் இருக்கும்போது இந்த ராசி இந்த க்ரியேட்டிவிட்டி இல்லாமல் டல்லாகிட்டே போகும். ஃபஸ்ட்டு இந்த ராசிக்காரங்க இருக்கிற இடத்துல வெளிச்சம் லைட் இருக்கணுங்க. பர்ஃபெக்ட். இப்போ குழந்தை இல்லாத குழந்தைங்க பிறக்க வாய்ப்புண்டு. நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் IVF ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் போன டைம் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் IVF வரைக்கும் போய் ஃபெயிலியர் ஆச்சு. நல்லா தான் சார் பார்த்தோம், ஃபெயிலியர் ஆகிடுச்சு சார், என்னன்னே தெரில, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஜாதக ரீதியாக பார்க்கணும், அமைப்பு இருக்கா, ஒரு ஜாதகம் பார்க்கும்போது குழந்தை பிறப்பு இருக்கா இல்லைன்னு. இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய பேர் பேங்கிங் செக்டர் ட்ரை பண்ணவங்க, டீச்சர் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணவங்களுக்கு யோக காலகட்டம் இருக்குது. சார் சொத்து சுகம் சேர்க்கலாமா, பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கணும். 2வது செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கணும் நல்லாயிருக்கு, இல்லை எலக்ட்ரிக் வண்டி வாங்கணும் நல்லாயிருக்கு. புதுசாக வருதே ஃப்ளக்ஸ் ஹைட்ரோ எத்தனாலோட மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் ஓகே. ஆல்ரெடி புதுசு வேறு ஒரு வண்டி வாங்குறோம்னா பார்த்துட்டு வாங்கணும். ஏன்னா சனியோட தாக்கம் இருக்கின்றன, சனி வக்கரம் பெற்றுக்கொண்டிருக்கின்றன. இப்போ கமிஷன் வகையில் வருமானம் உண்டுங்க. ஆணும் பெண்ணும் ரியல் எஸ்டேட் துறையினருக்கு பூமிக்கு கீழே உள்ள பொருட்கள் யோகமாக இருக்கின்றன. மாணவர்கள் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள், இடம் மாறி படிக்கக்கூடிய அம்சங்கள் வந்தாச்சு. ஆக மொத்தம் சிறப்பான காலகட்டம், வெற்றி உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த ராசி என்ன சார் பரிகாரம் பண்ணிக்கணும்? சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட பரிகாரம் தேவை. குறிப்பாக நீங்கள் நடராஜரை தரிசனம் செய்தால் நலமுடன் வாழலாம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.